குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென் நமக. இன்று திங்கட்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். இன்று 55வது ஆட்டமாக எஸ்ஆர்எச் டிசி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. ஜோதிட ஆய்வுகளிலே கிரகநிலைகள் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சந்திரன் மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும், செவ்வாய் பகவான் பூசம் 4ஆம் பாதத்திலும், புதன் பகவான் ரேவதி 4ஆம் பாதத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார் என்று கூறலாம். அப்போது இந்த எஸ்ஆர்எச் அணியிலே எந்தெந்த வீரர்கள் சிறப்பான முறையிலே விளையாடுவார்கள் என்பதை ஆராய்வும். கிளாசன், ஹெட், ஏ வர்மா, ஏ சர்மா, ரெட்டி, கம்மின்ஸ் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் டிசி அணியிலே கேஎல் ராகுல், பிளேசஸ், பட்டேல், யாதவ், ஸ்டார்க் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ மேற்கூறிய வீரர்கள் ஆட்டத்தில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. லைனப் வரும்போது யாராவது வெளியே எடுத்துட்டு புது நபரை உள்ளே கொண்டு வரும்போது நான் கூறிய விஷயங்கள் அனைத்தும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் டாஸ் போடக்கூடிய நேரமும் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கூட நான் கூறிய வார்த்தைகள் ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடியதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது நான் டாஸ் போடக்கூடியது 7 மணி இல்லையா, அந்த 7 மணி அந்த ஒரு நிலையை வைத்து இந்த கருத்து கணிப்பு. அப்போது மேற்கூறிய விஷயங்கள் அனைத்துமே ஜோதிட ஆய்வுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எந்த அணி டாஸ் வின் பண்ணும் அப்படின்னா, அதாவது எஸ்ஆர்எச் அணியின் கேப்டன் கம்மின்ஸின் ஜாதகத்தையும் டிசி அணியின் பட்டேலின் ஜாதகத்தையும் 2 ஜாதகங்களையும் ஆராயும் போது எஸ்ஆர்எச் அணி டாஸ் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் 50% எஸ்ஆர்எச்சுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆய்வுகளிலே கூறுகிறது. இவங்க ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தார் என்றால் யார்? எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தால் எஸ்ஆர்எச் அணி வெற்றி பெறும். அதே போல் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் டிசி அணி வெற்றி பெறும். அப்போது எந்த அணி முதலில் பவுலிங் செய்கிறதோ அந்த அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய கிரக நிலைகளை வைத்து ஆராயும் போது நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்லலாம். நாம் என்னதான் நேர காலங்களை வைத்து வீரர்களின் ஜாதகங்களை வைத்து ஆராய்ந்தாலும் கூட இந்த இம்பேக்ட் பிளேயர் இறங்குறது எந்த நேரத்துக்கு எந்த வீரரை இறக்கணுமோ களத்தில் அந்த வீரரை இறக்கிடுவாங்க. அது யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க விருப்பம் போல் இறக்குவாங்க. அப்போது ஆட்டத்தின் நிலை மாறுபாடுகளை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வெற்றி தோல்வி என்பது நாம் கூறியவாறே இருக்க வாய்ப்புகள் தவறிவிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது போன ஆட்டத்தில் எந்தெந்த வீரரெல்லாம் விளையாடினார்களோ அந்த வீரர்களின் ஜாதகங்களை வைத்து ஆராய்வோம். புதிதாக களத்திலே இறங்குவர் யார் இறங்குவார்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு சூட்சமும் இருக்குது. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொன்னார். ஆட்ட முடிவில் மாறி போயிடுச்சு எல்லாமே அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளும் வருவதுண்டு.